Hello viewers, welcome to our ECE preparation. நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் அதுக்கான ஷெடியூல் எல்லாமே நேற்றே ரிலீஸ் பண்ணியாச்சு. நல்ல ரெஸ்பாண்ட் தான். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் if you want to write any competitive exams அப்படினா you should keep syllabus in your hand first. ஓகேவா? ஸோ சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, நீ இல்லை மேம் என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது அதெல்லாம் இல்லை, ஹார்ட் காப்பியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு என்னம்மா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய சிலபஸே கேட் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேட் இசிஇ சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் கொஷின் கேட்டுருக்காங்க, ஏன் அப்படின்னா நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் இந்த எக்ஸாமுக்கும் அதாவது நிறையவே டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா இதில் கொஷின்ஸ் 2 மார்க்ஸுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் படிச்சுட்டுலாம் எக்ஸாம் எழுத முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த கொஷினுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிற ஐடியா எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் கெட் பண்ண முடியும். ஓகே, தென் தேர்ட் கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கதே மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 8 செக்ஷன் கிட்ட, அதாவது 9 யூனிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் இன்ஜினியரிங் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம், நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதே சிலபஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கான மெட்டீரியல் ஆர் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்கோ என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த புக்ஸை வச்சு முதல்ல படிக்கணும். படிக்கிறது மட்டும் கிடையாதுமா, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ஒவ்வொன்றையும் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நோட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பாயிண்ட் மறக்குதோ அதை ஒரு சிங்கிள் பேப்பரில் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக ரெக்கார்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமான ஒவ்வொரு வீடியோஸ் இருக்கும். ஒரு யூனிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணக்கூடாதுப்பா, ஏன் அப்படின்னா அது அதிக டைம் எடுக்கும். ஓகே, நோட்ஸுங்கிறது என்னது, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும். ஓகேவா? நோட்ஸ் எடுத்து முடிச்சு ரிவைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வேணுமா. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக என்னதான் 100% நான் படித்து முடிச்சுட்டேன் மேம், நான் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்ன பண்ணாலுமே நமக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லை மேம் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் போர்ஷனே முடிக்கல, நான் இப்போ தான் எம்இ கம்ப்ளீட் பண்ணேன், ஸோ எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டெஸ்ட் பேட்ச்சில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாகவே கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோ அந்த டைமில் யூஸ் ஆகும். பட் இப்போ நமக்கு ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால நான் சொல்யூஷன் PDF மாதிரி கையில் கொடுத்துடலாம். அதாவது அந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறத பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் தெரியுது, 10 கொஷின்ஸ் தெரியல அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் PDF உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம்னு இல்லைம்மா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, உங்களை மாதிரி அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட்டாக உள்ளே போகிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சம் ஸ்ட்ராட்டஜியை ஹேண்டில் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக முடியும். இன்னொரு விஷயம், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இசிஇயில் வேகன்சி ஜாஸ்தி, அப்ளை பண்ணியிருக்கவங்க ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் நேற்று டெஸ்ட் பேட்ச் போடும்போது தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்இ கேண்டிடேட்டே மேம் இது எப்போ வந்தது,
எனக்கு தெரியலமா நான் தெரிஞ்சு அப்ளை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், இல்லைன்னா ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பேன் நான். பட் ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, சரி அப்ளை பண்ணுவோம், ஜஸ்ட் எழுதி பார்ப்போம், அந்த தாட்லாம் விட்டுருங்க. எழுதினாலே ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா தாராளமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி எக்ஸாமை வந்து கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகே, சரி நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த எக்ஸாம்க்கு? எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் பக்காவா ரெடி பண்ணியாச்சுமா? ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கிடையில நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது நீ சொன்னல, ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி நாங்கள் எதுல பிளான் பண்ணியிருந்தேன்னா டிஆர்பிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்கமிங் எக்ஸாம் டிஆர்பிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி கேட் கொஸ்டின்ஸ் செப்பரேட்டா எடுத்து, ஏன்னா அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, கேட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் கொடுங்க மேம் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம பிளான்ல இருந்தது. பட் இந்த எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால இப்போ என்னன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலனாலும் நோ இஷ்யூஸ். ஓகே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா எடுத்தோடனே இது கொஸ்டின் இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கான்செப்ட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சவங்க படிச்சு முடிச்சுட்டேன் மேம், இது டெஸ்ட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எனி என்கொயரிஸ் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.